Hello students, welcome to Hiba Max. Next exam நமக்கு chemistry இல்லையா 12th standard பசங்களுக்கு next exam chemistry. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 6 chemistry model question பேப்பரோட 2 mark 3 mark மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 2 mark 3 mark தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு இருக்கீங்க. 5 mark கூட எழுதிடுறோம். 2 mark 3 markல தான் ஒரு கொஷின் எப்படியாவது போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு கொஷின் தெரிய மாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 mark 3 markல தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, அதில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வால்யூம் வைஸ் நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை ஈஸி சாப்டர்லேருந்து ஹார்டஸ்ட் சாப்டர் எப்படி படித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 mark 3 mark கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 5 mark வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். அண்ட் 1 mark வந்து டெய்லி நைட் வந்து படிச்சிடுங்க. 2 mark 3 mark படிக்கும் போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த லெசன் இது வரைக்கும் நீங்கள் படிக்கலையோ அதை முதல்ல படிங்க. ஆல்ரெடி படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். படிக்காத கொஷின்ஸு அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஆனால் நான் படிக்கலை அப்படின்னு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை எடுங்க. இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோட எண்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் அண்ட் இதில் வர எல்லா கொஷின்ஸும் நீங்கள் படிச்சிருக்கேன். இல்லைன்னா வீடியோ ரொம்ப 2 marks ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதெல்லாம் இன்ன வரைக்கும் படிக்கலையோ அந்த சாப்டரை ஃபஸ்ட்டு எடுத்து படிங்க. அதுல எது ஈஸியா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது வந்து கெமிஸ்ட்ரியில பாஸ் பண்றது கஷ்டமா கீவேர்ட்ஸ் கவர்மெண்டோட மினி மெட்டீரியல் இருக்கும், ஆன்லைன்ல இப்போ நிறைய இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார்கிட்டயாவது இருக்குன்னா அதை வாங்கி ஜெராக்ஸ் ஆகுது எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப முடியலை, என்னால் வந்து பாஸே ஆக முடியல அப்படின்ற பசங்க அதை யூஸ் பண்ணுங்க. நல்லா படிக்க முடியும், நான் வந்து ட்ரை பண்ணுறவங்க அந்த சைட் போகாதீங்க, சரிங்களா? நம்ம வந்து புக்கில் இருக்கிறத எப்போவுமே முடிக்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறமா இந்த மினி மெட்டீரியல்லாம் போங்க. அண்டு ஆல்ரெடி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஹாஃப் இயர்லிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அதே தான் வந்து ஆனுவலுக்கும் இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸையும் படித்து வச்சிடுங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம சொல்ல முடியாது இல்லையா, ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ஸே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கொஷின்ஸ் மாற்றி தரலாம், அந்த ஒரு சில கொஷின்ஸ் மாற்றி தர்றதும் நமக்கு எழுத தெரியணும். அதனால ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்ட் நிறைய பேர் இந்த ஈக்குவேஷன் சம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. அதில் ஈஸியாக நம்மளால் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாமே கஷ்டமாக இருக்காது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், மெக்கானிசம்ஸ்லாம் பார்த்துடுங்க. ஆல்ரெடி படிச்சதை ரீகால் பண்ணாம எக்ஸாம் இன்னைக்கு போயிடாதீங்க. நீங்க என்ன 2 நாள் டைம் அது மட்டும் வேஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு கான்செப்ட் ஒரு டைம்ல பண்ணி அந்த கான்செப்ட்டை ஈஸியா உங்களால லைக் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இன்னைக்கு நான் அண்ட் அதெல்லாம் நம்ம படிக்கிற விஷயம் லாஸ்ட் 3 லெசன்ஸ் வச்சுக்க முடியும், சரிங்களா? ஃபோக்கஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டே இருக்காம செகண்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு ஆல்ரெடி படிச்ச क्वेश्चंस இருக்கா அதெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி எழுதி பாருங்க. எழுதி பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கு, ஸோ எழுதி பாருங்க. இல்லை நான் ஆல்ரெடி நல்லா தரவு பண்ணிட்டேன், ரிவிஷன் எக்ஸாமுக்கே நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், நான் வெறும் ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொஷினுக்கும் ஹிண்ட்ஸ் மாதிரியாவது எழுதி வைக்கணும், பாயிண்ட்ஸ் வச்சாவது. ஃபுல் கொஷின் எழுத வேண்டாம், பட் அதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதையாவது நம்ம எடுத்து எழுதி வைக்கணும். ஸோ மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் பற்றிலாம் சொல்ல வேண்டாம், ஆல்ரெடி நீங்கள் 11th எழுதிருப்பீங்க, பப்ளிக் எக்ஸாமாக தான் 11th எழுதினீங்க. ஸோ உங்களுக்கு அதுலலாம் எந்த டவுட்ஸும் இருக்காது. எப்படி நமக்கு டவுட் இருக்கலாம்னா எந்த லெசன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இருக்கும். ஆல்வேஸ் உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அதை படிக்கவே இல்லை, நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், பட் இப்போ பயமாக இருக்குது, நான் நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ஹார்டாக இருக்கோ, எது கஷ்டமாக இருக்கோ, இது வரைக்கும் நான் படித்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது படிங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் நம்ம இன்னொரு வாட்டி அதே கொஷின்ஸை ரீகால் பண்ணாதான் எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் புதுசாக எதுவுமே எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்காதீங்கன்னு. ஏன்னா புதுசாக படிச்சுட்டு திருப்பி அதை ரீகால் பண்ணல, நீங்கள் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா எக்ஸாமில் போயிட்டு அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வராது. இப்போ ஒரு கொஷினை அட்லீஸ்ட் நீங்கள் 2 வாட்டியாவது படிச்சிருக்கணும், சரிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கிற கொஷின்ஸ் 3 வாட்டியாவது படிச்சிருக்கணும், ஒரு 2 வாட்டி எழுதியாவது பார்த்துருக்கணும். பட் அதுக்கான டைம் இப்போ நமக்கு இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களோ அந்த லெசனில் எதெல்லாம் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிப்பா இதெல்லாம் நான் படிக்கணுன்னே இல்லை, ரிவைஸ் பண்ணால் போதுன்றது லாஸ்ட்டில் வைங்க. ஏன்னா அது நம்ம கோத்ரூ பண்ணால் கூட போதும், சரிங்களா? இது அப்படியே ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம்.
சரிங்களா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே படிச்சுட்டேன், எல்லாமே தரோ பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா, இப்போ நான் சொன்ன விஷயத்த அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்க. எதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிங்க. ஏன்னா நிறைய நிறைய லெசன்ஸ் வந்து கம்மியான பீரியடில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா கடகடன்னு படிச்சு எழுதிடலாம், இல்லை ஓரல் சொல்லிடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு ஒரு நாளில் நீங்கள் வந்து ஒரு 4 லெசன் 5 லெசன் முடிக்க முடியும். பட் இதே நீங்கள் ஹார்ட் லெசன் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் முடிக்க முடியும். பட் அது வந்து படிச்சே ஆகணும், நான் அந்த லெசனை விட்டுறக்கூடாது அப்படின்ற கட்டாயத்தில் நீங்கள் அந்த லெசன்ஸுக்கு போங்க. இல்லைன்னா ஈஸியான பார்ட் முதல்ல முடிச்சிடுங்க. நிறைய போர்ஷன் சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். கடைசியாக அதை ரீகால் பண்ணவும் நமக்கு டைம் கிடைக்கும். சரியா? ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஸோ இது எல்லாமே என்கிட்ட படித்த பசங்க எனக்கு கொடுத்த கொஷின் பேப்பர்ஸில் உள்ள கொஷின்ஸ் தான். ஸோ மாடல் கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. நீங்கள் எதையாவது இதில் ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்கும் கொடுத்துருக்கேன். பட் கொஷின் பேப்பர் ஒரு 2 கொஷின் பேப்பர் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தோடு மட்டும் தான் கிடைச்சிது. அது தமிழ் மீடியத்துக்கு கிடைக்கல, சாரி. பட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறது ஷார்ட் பண்ணிட்டாங்க ஆர் பாயிண்ட்ஸாக எழுதலாமா. இதெல்லாம் வந்து எப்போ பண்ணலான்னா, என்னால் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் என்னால் பண்ண முடியலை. நான் எவ்வளோ படித்தேன் எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. இல்லைன்னா நான் இத்தனை நாள் படிக்க விட்டுட்டேன், நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் டைமை. பட் இப்போ படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் அந்த மினி மெட்டீரியல் சொல்லியிருந்தேன். பட் ஃபஸ்ட்டே அந்த மினி மெட்டீரியலுக்கு போகாதீங்க. ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஒன்ஸ் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணுற வரைக்கும். நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் இதை படிக்க முடியுதா, இதை எழுத முடியுதான்னு நீங்கள் முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளால் முடியலைன்னா நம்ம அந்த பார்ட்டுக்கு போகலாம். பட் நீங்களாக வந்து நினச்சிட்டு போயிடாதீங்க, சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் நான் மாடல் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் ஒரு வேளை எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லாஸ்ட் இயரோட ஆனுவல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் உங்களால் எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் அட்டென்ட் பண்ண முடியுதா பாருங்கள். அட்டென்ட் பண்ண முடியலன்னா எந்த கொஷின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியல, அது எந்த லெசன்லேருந்து வந்திருக்கு, அந்த லெசனை ஒரு வாட்டி படித்து பார்க்கணும். எனக்கு இது தெரியலை அப்படின்னா நம்ம அதுதான் செய்யணும், இல்லையா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.